என்னடா திடீர்னு வேலைக்கு போற நல்ல எண்ணம்லாம் உனக்கு வந்திருக்கு? சும்மா தான்டா. இத முதல்லயே பண்ணிருக்கலாம்ல. அப்ப அறிவு இல்ல, இப்ப அறிவு வந்திருக்கு. புரியல. மாயா ரொம்ப ஆசைப்பட்டதே நான் ஏதாச்சும் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், நான் சொந்த கால்ல நிக்கணும்னு சொல்லி தான்டா ரொம்ப ஆசைப்பட்டா. அது அவ கூட இருக்கும்போது எனக்கு புரியல. அவ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிருச்சுடா. அவ கூட இருக்கும்போது தான் அந்த ஆசையை நிறைவேற்ற முடியல. இப்ப வச்சு நிறைவேற்றலாம் தான்டா. ஆனா நீ இப்படிலாம் பண்ணா மாயா உன் கூட வந்துருவான்னு நினைச்சு இப்படி பண்றியா? இல்லடா, அவன் என்கிட்ட இனிமேல் வரமாட்டான்னு எனக்கே தெரியும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இனிமேல் மாயா எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவ ரொம்ப பிராக்டிக்கலான பொண்ணு. நான் பணத்துக்காக தான் அவ கூட இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி அவ என்கிட்ட வருவா? வரமாட்டா. அதுக்கு நீ என்னையே நினைச்சிட்டு இருப்பாளான்னு கேட்டா அதுவும் கிடையாது. அவ கண்டிப்பா மூவ் ஆன் ஆகிருவான்னு எனக்கு தெரியும். சாரிடா, ஆனா நீ சரியான பைத்தியக்காரன் தெரியுமா? அவ உன்னைய ரொம்ப ரொம்ப லவ் பண்ணா. அது எனக்கு அப்போ புரியலடா. இப்பதான் புரியுது அவ என்னை எவ்வளவு லவ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அவ ஒவ்வொரு நிமிஷமும் எனக்காக மட்டும்தான் மச்சான் வாழ்ந்திருக்கா. என்னைய பத்தி மட்டும்தான் யோசிச்சிருக்கா. நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். அவளுக்கு ஒரு செகண்ட் ஃப்ரீ டைம் கிடைச்சாலுமே அவ என்கிட்ட மட்டும்தான் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அவளுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா என்னைய பார்க்க வந்துருவா. அவ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் உமன் இருந்தாலும் நான் ஒரு கால் பண்ணி மாயா உன்னைய பார்க்கணும்னு கேட்டா ஒரு ரீசன் இதுவரை சொன்னதே கிடையாதுடா. வரேன். வேலை இருக்குன்னு கேட்டா உனக்காண்டி நான் எப்பவுமே ஃப்ரீ தான்டா அப்படி சொல்லுவா. அவ டைம் அவ லவ் எதுவுமே நான் வேல்யூ பண்ணலடா. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. விடுடா, நீயும் மூவ் ஆன் ஆகு. மூவ் ஆனா தெரியலடா. டேய் லூசு பையில உன்னை அங்க இங்க தேடி இருக்க, நீ இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. டேய் மச்சான், இவன் என்னோட ஃப்ரெண்டா கிரிஷ். கிரிஷ் இவன் என்னோட ரூம்மேட் சதீஷ். ஹாய். ஹாய். பாஸ் உங்களை பத்திலாம் நிறைய சொல்லியிருக்கான். இவங்க கூட எல்லாம் எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. என்கிட்ட மாயா இல்லாம இருக்க முடியாதுன்னு புலம்பிட்டு வெளியில வந்துட்டான். நானும் என்னாச்சோ யாரோச்சான்னு பதறி அடிச்சுட்டு வந்தேன். இங்க உட்காந்து எவ்வளவு கேஷுவலா பேசிட்டு இருக்கான் பாருங்க. என்கிட்டயே அதே புலம்பல் தான். மாயா இல்லாம இருக்க முடியல, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலன்னு ஃபோன் பண்ணி புலம்புனான். நான் தான் உடனே வந்தேன், இவன் ஏதாச்சும் பண்ணி தொலைச்சிருவானோன்னு. சேச்சா, நான் எதுவுமே பண்ண மாட்டேன்டா. அப்படி பண்ணா என் மாயா ரொம்ப கஷ்டப்படுவா. நம்மளாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த கஷ்டம்லாம் நான் கொடுக்க மாட்டேன். என்னோட மாயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. அவளோட மொத்த ஆசையுமே நான் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தான். இப்பவும் அதுதான் அவளோட ஆசையா இருக்கும். அதனால நான் கண்டிப்பா நல்லா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். இப்பவாச்சும் அறிவு வந்துச்சு, அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்டா. சரி, உன்னோட கல்யாணம் எப்போ? இன்னும் 2 வாரத்துலடா. நிறைய வேலை கிடக்கு. ஆதி வாரானா? ஆமாடா. எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் மச்சான். உன்னையும் செம்மையாவே நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்ஸ்டா. பாஸ் என்னையெல்லாம் இன்வைட் பண்ண மாட்டீங்களா? டேய், அவன் என்னையவே இன்னும் இன்வைட் பண்ணல. லூசு, நீ எல்லாம் வீட்டாளு யாராச்சும் இன்வைட் பண்ணுவாங்களா சொல்லு. நீங்க கண்டிப்பா வாங்க பாஸ், இவன் கூட கண்டிப்பா வந்துருவேன். உங்க மேரேஜ நல்ல கலக்கு கலக்குன்னு கலக்கிடலாம். சரி மச்சான், நான் உன்னைய பாக்குறதுக்காக தான் அவசர அவசரமா வந்தேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்னடா? சரிடா, பாய். பாஸ் இவன் கொஞ்சம் கிறுக்க, அப்பப்போ இப்படிதான் லூஸ் தனமா பண்ணுவான், கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்க பாஸ். ஏன்டி இன்னைக்கும் லேட்டு? ஏன்டி கேட்க மாட்டேன்? உனக்கு என்னடி வீட்டில் ஒரு வேலை கிடையாது, எல்லா வேலையும் உங்கள் அம்மா பார்த்துருவாங்க. போதாதுக்கு உங்களுக்கு வேலைக்காரங்களும் இருக்காங்க, பார்த்துருவாங்க. நான் அப்படியாடி? எங்கள் சித்திக்கிட்ட வெளியில் போகிறேன்னு சொன்னாதான் எனக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுப்பாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லாடி, உங்கள் சித்திக்கிட்ட இருந்து கொடுமை அனுபவிக்கிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துருடி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ப்ளீஸ் சுஜி, நான் சொல்கிறது கேளு. எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு நான் உனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் கம்பெனியில். நீ பார்ட் டைமாக ஒர்க் பாரு. எங்கள் வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா கூட நீ ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கிக்கோ, இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டை எடுத்து தங்கிக்கோ. காலேஜ் வந்துடு, அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் வேலைக்கு போ. நடக்கிறத பேசிடி. எங்கள் சித்தி அப்பெல்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறியா? சொத்து மொத்தமும் எங்கள் வீட்டில் என்னோட நேமில் தான் இருக்குது. அந்த சொத்தை அவங்க பேருக்கு மாற்றுறதண்டி அவங்களுக்கு நான் தேவை. இப்போ அந்த சொத்தெல்லாம் என் பேருக்கு வரணும்னா நான் கல்யாணம் முடியணும். அப்படிதான் எங்கள் அப்பா அப்படி எழுதி வச்சிருக்காங்க. அதனாலயே அந்த உருப்பிடாம போகிற அந்த மாமாவை கெட்டிக்க சொல்கிறாங்கடி, எங்கள் சித்தியோட தம்பிய. அவன் சரியான பொறுக்கியாச்சு. பொறுக்கி தாண்டி, என்னடி பண்ணுறது? நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு இருப்பாண்டி. அவன் பார்க்குற பார்வை எதுவுமே எனக்கு பிடிக்கலடி. சுஜி, நீ எங்கள் வீட்டுக்கு வந்துடுடி. எங்கள் அப்பா அம்மா எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ நல்லா பத்திரமா இருக்கலாம். வேண்டாம் தியா, ப்ளீஸ் டி. உன்னோட கேர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் டி. ஆனால் என்னையெல்லாம் அப்படி வர முடியாது. அங்கே என்னைய நம்பி என்னோட தங்கச்சியும் இருக்கா. நான் வந்துட்டேன்னா என் தங்கச்சியை யார் பாப்பா சொல்லு? தங்கச்சியும் கூட்டு வந்துரு. நீ என்னை நினச்சலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தியா. இதுதான் என்னோட தலையெழுத்துன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணிக்காத. என்னவோ போ. சரி, காலையில் சாப்பிட்டியா? இல்லை.
ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறேன் சாப்பிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எனக்காக தானே கேன்டீனில் வெயிட் பண்ணிட்டு இருக்க, வா காலேஜுக்கு போகலாம். அடி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சாப்பிடு, நம்ம போகலாம் அதுக்கப்புறம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாரோடதுன்னு தெரியும்ல, ருத்ரன் சாரோடது. அவர் கிளாஸில் நம்ம லேட்டாக போனால் என்ன ஆகும்னு தெரியும்ல, பார்வையிலேயே எரிக்கிற மாதிரி எரிச்சிருவாரு. நீ வா போகலாம். அவருக்கெல்லாம் எதுக்கு பயப்படணும், நான்லாம் பயப்பட மாட்டேனே. உனக்கு பயம் கிடையாது, எனக்கு பயமாக இருக்குது. இப்போ போகலாமா? இல்லை நான் மட்டும் போகிறேன், நீ இங்கே இரு. சரி வா போகலாம். சந்தோஷ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் அடுத்த வாரம் ஃபுல்லும் இங்கே இருக்க மாட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணங்கிறதால நான் கிளம்புறேன். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட சொல்லுங்கள். சரி தாரா. அமௌண்ட் எதுவும் வேணுமா? நீங்கள் ஆல்ரெடி செக் போட்டு கொடுத்ததே இருக்கு தாரா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே. இல்லை நீங்களும் இந்தியா வரீங்களா? நான் அங்கே வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதுவும் இல்லாமல் இங்கே நான் இல்லாமல் வேலை ஓடவே ஓடாது. நான் இவங்க கூடயே இருந்து வேலை பாருங்கன்னு சொன்னால் மட்டும்தான் இவங்கெல்லாம் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. அதனால நான் அங்கே இருக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி சந்தோஷ், நான் கேட்ட மாதிரி எனக்கு வேணும். ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னா ஜஸ்ட் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டுக்கோங்க, நான் ஓகே சொன்ன மட்டும் பண்ணுங்க. எந்த சேஞ்சஸும் இருக்காது மேம், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம பிளான் பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். ஓகே. தாராக்கா, ஏ காவியா, நீ இங்கே என்ன பண்ணுற? நான் தான் ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பேனக்கா, தெரியாதா? இங்கே ட்ராவல் பண்ணுறதுக்காக வந்தேன். வந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாங்க, நம்ம தமிழ்நாடு தான். அவங்க ஒய்ஃபுக்கு இப்போ வளகாப்பா தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இங்கே வந்தேன். ஓ சரிடா. நீங்கள் எப்படி இங்கே? ஒர்க் விஷயமா வந்தேன். ஆமாம், இன்னும் 2 வாரத்தில் அக்கா கல்யாணத்தை வச்சுட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது போய்க்கலாம்க்கா. நீலாம் ஒரு தங்கச்சியாடா. அக்கா நானும் அவளும் அப்படிதான். அவன் மேலே எனக்கு பாசம் இருக்கு, ஆனால் அதை வெளிக்காட்டிக்கிட்டே இருக்கணும்னு இல்லைல்ல. எனக்கு ட்ராவல் பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நான் என்ன ட்ராவல் பண்ணாலும் அவள் கல்யாணத்துக்கு அங்கே இருப்பேங்கிறதும் அவளுக்கு தெரியும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, நாங்கள் இப்படி தான். ஓ சரிம்மா. சந்தோஷ், இது காவியா. நான் இப்போ சொன்னேன்ல என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக போகிறேன்டா, அவங்களோட தங்கச்சி. ஓ ஹாய். காவியா, இது சந்தோஷ். இவங்க தான் இங்கே எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஓ ஹாய், நைஸ் டு மீட் யூ. சரிக்கா, அப்போ நான் போகிறேன். சரிடா, சௌமியா கல்யாணத்தில் பார்ப்போம்க்கா. சரிம்மா. சரி சந்தோஷம், எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்குங்கிறத நான் பார்க்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன். ஓகே தாரா, நான் வேணா ட்ரா பண்ணவா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தாரா, நான் ட்ரா பண்ணுறேன். ஓகே, அப்போ போகலாம். ப்ளீஸ்ங்க, போகிற இடத்துல சௌமியா வீட்டில் மட்டும் ட்ரா பண்ணிடுங்களேன். அவளுக்கு ட்ரெஸ்லாம் சூஸ் பண்ணணுமா, அதுக்காக தானே நீ கூப்பிட்டா. முடியாதுடி. ஐயோ, எனக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க போர் அடிக்கு. சரி, அப்போ கூட நீங்களும் வாங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ எங்கேயாச்சும் போனாலே நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன பண்ற, இதுவே எனக்கு யோசனையா இருக்குடி. ப்ளீஸ் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இரு. இங்க பாருங்க, கடைசியா கேட்க, கொண்டு போய் விட முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப நானே போய்ப்பேன். ஏன்டி குட்டிமா இப்படி பண்ற? நீங்க பண்றது கரெக்ட். அந்த வீட்டுக்குள்ளேயே நான் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, அத்தை ஏதாச்சும் விஷயமா வெளில போயிடுறாங்க. அந்த ஒரே ரூம்ல எவ்வளவு நேரம் நான் இருக்க முடியும்? நானும் மனுஷி தானே, எனக்கும் வெளில போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கலாமா? நான் ப்ராமிஸா சொல்றேன், உங்க பாப்பாவை நான் பத்திரமா கொண்டு வந்து உங்ககிட்டயே சேர்த்துருவேன். இடி, எனக்கு நீயும் முக்கியம்தான். கன்சீவா இருக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்தெந்த இடத்துக்குலாம் போயிருக்கேன், அப்பெல்லாம் மட்டும் விட்டீங்கல்ல. இப்ப கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தானே என்னை இப்படி ஒரே ரூம்ல அடைச்சு வைக்கீங்க. என்னால முடியல. நாளைக்கு சௌமியா கூட வெளியில போதான் போறேன். முடிவு பண்ணிட்டல்ல, சரிடி, கோவப்படாத. அப்ப நானும் உன்கிட்டயே வரேன், ஓகேவா? உண்மைக்குமா? உண்மைக்கும் குட்டி. சௌமியாக்கு ட்ரெஸ் எல்லாம் சூஸ் பண்ணிட்டு நம்ம வெளியில போயிட்டு வருவோம். ஐ ஜாலி. நீ ஆசைப்பட்டு நான் ஏதாச்சும் பண்ணாம இருந்திருப்பேன். நான் சொல்லு, உனக்கு இங்க வீட்டுக்குள்ள இருக்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு சொல்லிட்டால, உடனே நம்ம வெளியில போயிடலாம். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் எதுக்கு குட்டிமா, உன்னோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தானே நான் இருக்கேன்.